கலர் இது. இதில் பார்த்தீங்கன்னா சுசுகி ஆல்டோ வந்து கிரே கலர். இதோட டீட்டெயிலையும் ப்ரைஸையும் கண்டிஷனையும் பார்ப்போம். சுசுகி ஆல்டோ கிரே. இது வந்து சுசுகி முதல் டீட்டெயிலாக பார்த்துட்டு கண்டிஷனை பார்ப்போம். மாருதி ஆல்டோ கிரேன்னு போட்டிருக்கு. ப்ரைஸ் வந்து 39,90,000. மேனுஃபேக்சரிங் வந்து 2015, ரெஜிஸ்டர் 2015, 796 சிசி, கிலோமீட்டர் போடலை. இது வந்து மாருதி சுசுகியோடது. 39,90,000, 2015 ரெஜிஸ்ட்ரேஷன். இதோட கண்டிஷன் எல்லாம் பாருங்கள். சீட்டெல்லாம் புது கண்டிஷன், பின்னுக்குள்ள சீட்டும் புது கண்டிஷன், டேஷ்போர்ட் எல்லாமே புது கண்டிஷன், எந்த விதமான கிராச்சுகளும் இல்லை, டேமேஜ்களும் இல்லை. ஒரு நார்மல் பிளேயர் ஒன்று போட்டிருக்கு. மேனுவல் கியர் சிஸ்டம். ஏற்கனவே பார்த்த சுசுகியில் இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியுது. நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. குட் மெயின்டெனன்ஸ் தான். நல்லா வந்து கீழே வந்து காப்பீடு எல்லாம் போட்டிருக்கு, அவர்த்தையும் போட்டிருக்கு. பாருங்கள், பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை. ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். அந்த கண்டிஷனில் மட்டும் பாருங்கள். கண்டிஷன் விலையிலையும் மட்டும் பார்த்தீங்கன்னா சரி. இது வந்து மாருதி சுசுகி. இது வந்து கிரே கலர். நம்ம பார்த்த வந்து ஃபஸ்ட்டு பார்த்த வந்து சில்வர் கலர். இது வந்து கிரே கலர். இது வந்து விண்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மெனுவல் தான். அங்காலே மெனுவல் தான். ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. சீட் எல்லாம் புதுசாக இருக்குது. பின்னுக்கு லக்கேஜும் ஒரு அளவாக வச்சு கொண்டு போகலாம். அவ்வளோ உண்டில் ஒரு அளவாக வச்சுட்டு போகலாம். இது ஆல்டோ ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். ஆல்டோ 800 சுசுகி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சுசுகி ஆல்டோ இருக்குது. இது வந்து சில்வர் கலர் தான். இதையும் பார்ப்போம். நம்ம பார்த்து வந்து அது வந்து கிரே, இது சில்வர். ஏற்கனவே ஒயிட் பார்த்தது. 39. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில்வர் கலரு. இதோட வந்து ப்ரைஸையும் கண்டிஷனையும் பார்ப்போம். இது வந்து சுசுகி ஆல்டோ தான். ஸோ ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்ற விலை தான். என்ன சொன்னால் செகண்ட் ஹேண்ட் கார் தானே. என்ன சொன்னால் இங்கே உள்ள சுசுகி கார்கள் எல்லாமே ஒரே வந்து விலையில் இருக்காது. ஆனால் எல்லாமே ஒரே பிராண்ட் தான். ஆனால் வந்து அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் விலைகள் மாறும். அதனால தான் நான் உங்களை எல்லா காரையும் காட்டுறேன். என்ன சொன்னால் இதில் நிற்கிறது வந்து எல்லாம் சுசுகி தான். எல்லாமே வந்து ஒரே மாதிரி கார் தான், ஒரே பிராண்ட் தான், ஒரே இது தான். ஆனால் என்ன ஒன்று, அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் வந்து மாறுபடுறனால தான் உங்களை எல்லா சுசுகியும் காட்டுறேன். ஸோ இந்த சுசுகி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ சில்கி சில்வர். ப்ரைஸ் வந்து 37,95,000. மேனுஃபேக்சரிங் வந்து 2015, ரெஜிஸ்டர் 2015, 800 சிசி. ஓகேங்களா. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து சுசுகி தான், இதுவும் சுசுகி தான். ஆனால் வந்து கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து மாறுபடும். ஸோ இது பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேட் கண்டிஷன் தான். பேட் இல்லை, அந்த சீட்டுகள் கொஞ்சம் அந்த கவர்கள் கொஞ்சம் தொஞ்ச மாதிரி இருக்குது. சீட்லாம் வந்து உள்ளே உள்ள சீட்லாம் புது சீட் தான். இந்த கவர்கள்லாம் தொஞ்ச மாதிரி இருக்குது. மேனுவல் கியர் சிஸ்டம் தான். இதோட டேஷ்போர்டுகள், ஸ்டேரிங் கொஞ்சம் பழசு மாதிரி தெரியுது. இந்த டேஷ்போர்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. கீழையும் கொஞ்சம் ஓரளவு காப்பேட்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சும்மா வந்து பாருங்கள். சும்மா அந்த கண்டிஷனில் மட்டும் காட்டுறோம் பாருங்கள். கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் வந்து மாறுபடும். இது வந்து பின்பக்கம் அந்த சீட்டு கொஞ்சம் அந்த கவர்கள் மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் சரி. இது சுசுகி. இது ஆல்டோ தான். சுசுகி ஆல்டோ. சுசுகி நிற்கிது. என்ன விலை, என்ன மாடல்ஸ், கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. என்ன மாடல் என்று பார்ப்போம். ஓகே. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாருதி சென் எஸ்டிலோ ஒன்று போட்டிருக்கு. மாருதி சென் எஸ்டிலோ டஸ்கி ப்ரௌன். ப்ரைஸ் வந்து 40,90,000. மேனுஃபேக்சரிங் 2011, ரெஜிஸ்டர் 2011, 898 சிசி. ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள். சுசுகி சூப்பராக இருக்குது. அந்த சுசுகி வெகனார் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து இந்த ஆண்ட்ராய்ட் பிளேயர்லாம் எடிஷன்லாம் போட்டிருக்காங்க. இந்த மெனுவல் தான் இது ஒரு கியர் சிஸ்டம். இந்த டேஷ்போர்டும் நல்லா இருக்குது. இந்த முன்னுக்கும் நல்லா இருக்குது. ஆண்ட்ராய்ட் பிளேயர், இந்த கவர்கள், இந்த கவர்களை கூட பார்த்திங்கன்னா எந்த டேமேஜும் இல்லை. சீட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டேமேஜும் இல்லை. ஆனால் வந்து மெனுவல் தான். இது வந்து 2011 நினைக்கிறேன். 2011 தான். மாருதி சென் எஸ்டிலோ
இது வந்து சுசுகி கம்பெனி மாருதி சென் எஸ்டிலோன்னு போட்டிருக்கு. ஆனால் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. சீட்டும் நல்ல புது கண்டிஷனில் இருக்குது. ஸ்டேரிங்லாம் நல்லா புதுசாக இருக்குது. அதில் ஏக்கோனோட ஃபில்டர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது கீ ஸ்விட்ச் ஒரு சிஸ்டம் தான். எல்லாமே பவர் விண்டோ தான். நல்ல வந்து பெரிய ஒரு கேப் இருக்குது பாருங்கள். டிரைவருக்கும் சரி பேசஞ்சர் அங்கே உட்காந்து போகிறவங்களும் நல்ல பெரிய கேப் இருக்குது. பின்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பேர் தாராளமாக உட்காந்து போகலாம். நல்ல ஒரு பின்னாலே நல்ல ஒரு பொம்மை குட்டிகள் அதில் வச்சுட்டு போகிற மாதிரி நல்ல ஒரு பெரிய இடம் தான் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் நல்லா வைக்கலாம் போல் இருக்குது. பாருங்கள், இது வந்து சேம் லைக் அந்த சுசுகி வேகனார் இருக்குது தெரியுமா, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. உள்ளுக்கே நல்லா இருக்குது, வெளியேயும் பார்க்க சூப்பராக இருக்குது. போட்டிருக்காங்க எஸ்டிலோண்ட போட்டிருக்கு. சுசுகி கம்பெனியோட தான். மாருதி சுசுகி எஸ்டிலோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவரில் கூட எந்த டேமேஜும் இல்லை. என்ன ஒன்று எல்லாமே பவர் விண்டோ தான். சுசுகிக்கு எல்லாமே வந்து மெனுவல் தான். இதுக்கெல்லாம் பவர் விண்டோ தான். ஆனால் விலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி அந்த மாருதி ஆல்ட்டோட அந்த அதே விலை தான், சேம் விலை தான் எதுவுமே. இதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி சுசுகி ஆல்ட்டோ தான். மாருதி ஆல்ட்டோ கிரே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதோட வந்து ப்ரைஸையும் கண்டிஷன்லையும் போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாருதி சுசுகி ஆல்ட்டோ ஏற்கனவே காட்டின மாதிரி தான். இதோட வந்து ப்ரைஸும் சும்மா கண்டிஷன் நார்மலாக பார்ப்போம். அடுத்த ஒன்று நேரம் புத்தரை கொடுத்துருக்காங்க. மாருதி ஆல்ட்டோ கிரே ப்ரைஸ் வந்து 41,75,000. மேனுஃபேக்சர் 2015, ரெஜிஸ்டர் 2015, 796 cc. பார்த்தீங்களா, விலை வந்து பார்த்தீங்களா ஒவ்வொரு காருக்கும் மாறுபடுது. அது 40 லட்சம், அடுத்து 39 லட்சம், இது 41,75,000 கிரே. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் விண்டோ தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து 2 பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க சுசுகிக்கு. ஆனால் பின்னுக்கு எல்லாமே வந்து மெனுவல் தான். இந்த சுசுகி ஆல்ட்டோவுக்கு வந்து இந்த முன்னுக்கு இந்த முன் டோருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பின்னுக்கெல்லாம் மெனுவல் தான். அதே மாதிரி தான், எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை. அதே டேஷ்போர்ட் அதே இது தான். அந்த சும்மா கண்டிஷனும் ப்ரைஸ் மட்டும் மாறுபடும். நல்லா வந்து கண்டிஷன் கொஞ்சம் நல்ல புதுசாக தான் இருக்குது. அவ்வளோ பழசுன்னு சொல்ல இல்லை, புதுசுன்னு சொல்லலை. ஒரு அளவான மீடியமான கண்டிஷன் இருக்குது. 100க்கு ஒரு 50% கண்டிஷன். பின்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான். இது வந்து 41 லட்சம் வருது. சுசுகி ஆல்ட்டோ. இது வந்து கிரே கலர். முன்னுக்கும் பார்த்துட்டோம் போல இருக்குது. இது வந்து டிரைவர் சைடு. இது கீ ஸ்விட்ச் சிஸ்டம் தான். லைட்லாம் எரிக்குது. ஆனால் ஒரு டிஸ்பிளே ஒன்று போட்டிருக்காங்க. மெனுவோட சும்மா நார்மல் ஆண்ட்ராய்டு இல்லாமல் சும்மா நார்மல் ஆடியோ பிளேயர் ஒன்று போட்டிருக்காங்க. இதெல்லாமே சுசுகி ஆல்ட்டோ 800. நல்ல பச்சை கலர் ஆட்டு. சும்மா அதோட விலையை பார்ப்போம். சுசுகி ஆல்ட்டோட ப்ரைஸை பார்ப்போம். 43,90,000, 2016ஆம் ஆண்டு. இப்போ இந்த சுசுகி வந்து 2016ஆம் ஆண்டா. ஆனால் 43 லட்சம் தான். இது வந்து 2017ஆம் ஆண்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனாக. இது அதாவது சுசுகி ஆல்ட்டோ தான், ஆனால் பச்சை கலர். அதே மாதிரி தான், எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றுமே இல்லை, சும்மா நம்மளா காட்டுற மாதிரி. சுசுகி செலரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் வந்து 45,90,000. 45,90,000 சுசுகி செலரியோ. 2015ஆம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷனாக. இது வந்து சுசுகி செலரியோ 2015ஆம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன். 45,90,000. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விட அந்த முன்னுக்குள்ளே அந்த டேஷ்போர்ட் அமைப்புகள் எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த டிரைவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து மெனுவல் தான், ஓட்டோ இல்லை. ஓட்டோ வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொன்னால் இந்த கதவோட வந்து 4 டோரும் வந்து மெனுவல் தான், ஆட்டோமேட்டிக் இல்லை. பாருங்கள், சீட்டெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு சீட்டெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்ற சீட்லாம் நல்லா இருக்குது. கவர்களும் நல்லா இருக்குது.
அவ்வளோ குறை சொல்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பழசுகள் பாவிச்சது தானே. பாருங்கள், இது வந்து பின்பக்கம். இது சுசுகி செலிரியோ.